துரோகம் செய்யறவங்களையும் கஷ்டம் கொடுக்கறவங்களையும் கடவுள் எப்படி தண்டிப்பார் சுவாமி? கடவுள் யாரையும் தண்டிக்கவே மாட்டார். கடவுள் தண்டிக்கிறதா இருந்தா இன்னைக்கு உலகம் இருந்திருக்காது. ஏன்னா அவ்வளோ ஒவ்வொருத்தரும் துரோகியா தான் இருக்கிறாங்க. உனக்கு நான் துரோகியா இருக்கிறேன், எனக்கு இன்னொருத்தன் துரோகியா இருக்கிறான், அவனுக்கு அவன் இன்னொருத்தன் துரோகியா இருக்கிறான். உலகமே துரோகியா தான் வாழ்ந்துருக்கு. ஒருத்தர் துரோகம் பண்ணி தான் வாழ்ந்துருக்கு இல்லையா? பெத்த தாய் தப்புனே பிள்ளைங்க துரோகம் பண்ணிட்டு, அப்போ அதுங்களும் நல்லா தான் வாழுது. கடவுள் யாருக்கும் தண்டனை கொடுக்கறதா இருந்தா உலகம் இருந்திருக்காது. அதனால கடவுள் யாருக்குமே தண்டனை கொடுக்கறதே கிடையாது. மனிதனே மனிதனுக்கு தண்டனை கொடுக்கணும். அவனே அவன் விதி தண்டனை கொடுக்கணும். இப்போ நீங்க இருக்கிறீங்க, உங்க கண்ணெதிர்வே ஒருத்தன் கால் இல்லாத, நீங்க இருக்கிறீங்க உங்க எதிர்வே ஒருத்தன் கை இல்லாத, உங்க எதிர்வே ஒருத்தன் கண்ணு இல்லாத. இதெல்லாம் காரணம் என்ன? தாய் தப்பம் அப்படி போனோம்னா பெற்றுக்கணும். அப்படி இல்லை. அவங்களுடைய முன்பிறகு செய்த பிறவியினுடைய